ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பைனாப்பிள் கேசரி. இந்த மாதிரி கேசரி உங்களுக்கு செய்யணுன்னா இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்க மெத்தடில் பார்த்து செய்யுங்க. சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பைனாப்பிளை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சத்தை எடுத்து என்ன பண்ணுங்கள், சர்க்கரை கலந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை கலந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். மீதத்தை கொஞ்சம் அரைச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 கப்பு நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கலந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1 கப் ரவை நம்ம அதிலேயே வறுத்துக்க போகிறோம். ரவையை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரவையை அதில் போட்டுட்டு 3 கப்பு தண்ணி எடுத்து அதில் போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா ரவை வெந்த பிறகு ஒரு 1/4 கப்பு நெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்படி நம்ம செய்யும்போது ரவை கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுட் கலர் எல்லோ கலர் கலந்துக்கோங்க, நம்ம பைனாப்பிள் போடுறதுனால. இப்போ சர்க்கரை 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. அதிகம்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி ரவையோட சேர்ந்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த பைனாப்பிளை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துருங்க. கூட நெய் வேணால் கொஞ்சோன்னு கலந்துக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க காய்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அந்த நெய்யோடு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏலக்காயும் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பைனாப்பிளை அரைச்சி போட்டிருக்கோம், முழுசாகவும் போட்டிருக்கோம் ஊற வச்சு சுகர் சிரப்பில். அதனால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரா பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ரொம்ப அந்த நம்ம பைனாப்பிள் அறுத்தோன்னே எப்படி ஒரு வாசனை வருது, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி